May I request Rotarian Dinesh Babu sir to welcome the gathering. Please sir. எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதே இல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரம் என்ற தாய்மானவன் பிரார்த்தனையோடு அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த வரலாற்று சிறப்புமிக்க நாளில் ஒரே தேசம் ஒரே கனவு, தற்சார்புடைய கிராமங்கள் வளமான இந்தியா 2047 என்ற இயக்கத்திற்காக நாம் கூடுகின்ற இந்த தருணத்தில் உங்கள் முன் நிற்பதில் நான் பேரானந்தமும் பெருமையும் கொள்கின்றேன். At the outset, on behalf of Voice of Tenkasi Foundation and Rotary District 3212, I extend a warm and respectful welcome to our chief guest, Sri Ramnath Kovind ji, former President of India. Sir, your presence blesses us and reminds every young person here that when we dream together, we grow together. முதலில் வாய்ஸ் ஆஃப் தென்காசி ஃபவுண்டேஷன் மற்றும் ரோட்டரி மாவட்டம் 3612 சார்பில் நமது தலைமை விருந்தினர் இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவர் மரியாதைக்குரிய திரு ராம்நாத் கோவிந்த் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றேன். ஐயா, உங்களின் வருகை எங்களுக்கு பெருமை அளிப்பதோடு நாம் ஒன்றாக கனவு கண்டால் ஒன்றாக வளரலாம் என்பதை இங்கு இருக்கும் ஒவ்வொரு இளைஞருக்கும் நினைவூட்டுகிறது. அதேபோல் ஜோகோ கார்ப்பரேஷனின் நிறுவனத்தின் தலைமை விஞ்ஞானி தமிழ்நாட்டின் பெருமை, உலகளாவிய புதுமைகளை கிராமத்து மண்ணிலிருந்தே எழலாம் என்பதை உலகுக்கு நிரூபித்த திரு ஸ்ரீதர் வேம்பு அவர்களை அன்புடன் வரவேற்கின்றேன். உங்கள் வாழ்க்கை பயணம் இங்கு இருக்கும் ஒவ்வொரு இளம் தொழில் முனைவோருக்கும் ஓர் உத்வேகமாகும். வாய்ஸ் ஆஃப் தென்காசி ஃபவுண்டேஷன் நிறுவனர் திரு ஆனந்தன் ஐயாசாமி அவர்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இளைஞரின் வளர்ச்சி, பண்பாட்டு பெருமை ஆகியவற்றிற்காக நீங்கள் காட்டிய அர்ப்பணிப்பு இந்த இயக்கத்தின் உயிர் செய்தியாக இருந்து வருகிறது. இந்த நிகழ்விற்கு வருகை தந்துள்ள அனைத்து சிறப்பு விருந்தினர்களையும், பண்பாட்டு கலைஞர்களையும், ஆசிரியர்களையும், சமூக தலைவர்களையும் பெருமையுடன் வரவேற்கின்றேன். மிக முக்கியமாக இந்த நிகழ்வின் இதயமாக திகழும் 1330 மாணவர்களையும் இளைஞர்களையும் பெருமிதத்துடன் வரவேற்கின்றேன். உங்களின் குரல்கள் 1330 திருக்குறளின் காலத்தை கடந்த ஞானத்தை ஒலிக்கச் செய்யும். தமிழ் பண்பாடு என்பது வெறும் பாரம்பரியம் அல்ல, அது நமது எதிர்காலத்திற்கான வழிகாட்டும் விளக்கு என்பதை உலகிற்கு எடுத்துச் சொல்வீர். இங்கு பறை, சிலம்பாட்டம், பரதநாட்டியத்தின் அழகு, திருக்குறளின் ஞானம் மற்றும் 2047 ஆண்டு வளமான பாரதத்தின் கனவு அனைத்தும் ஒரே மேடையில் சங்கமிக்கின்றன. இந்த கனவை நாம் அனைவரும் முன்னெடுத்து செல்ல வேண்டும். இன்றைய கூடுகை உலக சாதனை படைப்பதோடு மட்டுமல்லாமல் உண்மையான மாற்றத்திற்கான விதைகளை விதைக்கட்டும். தற்சார்புடைய கிராமங்கள், இளைஞர்கள் உண்மையான ஸ்டார்ட் அப்புகளை உருவாக்கி இந்தியா முழுமையான வளமான தேசமாக உயரட்டும். இந்த எண்ணங்களோடு மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவரையும் உளமாற வரவேற்கின்றேன். நம் பண்பாட்டையும், நம் ஒற்றுமையும், நம் ஒரே கனவையும் இங்கு கொண்டாடுவோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.